கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம இரவு வானத்தில் பார்க்குற எந்த நட்சத்திரமும் இல்லை, ஒரு கேலக்சியும் கிடையாது, நம்ம பூமி உட்பட எந்த கிரகமுமே இல்லை. எல்லா இடத்துலையும் முழு இருள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அந்த முடிவில்லா இருளை முதல் முறையாக உடைத்த ஒரு ஒளி அப்படிங்கிற லைட் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது நம்ம சூரியன் கிடையாது, நம்ம பார்க்குற எந்த நட்சத்திரமும் இல்லை. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோடைய முதல் லைட் அப்படிங்கிற அந்த ஒளி எதுவாக இருக்கலாம்? இதுக்கு விட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பயணம் செய்ய தயாராகுங்கள் பிரபஞ்சத்தின் முதல் ஒளியை தேடி. நம்ம ஷேகர் விஷன் சேனலில் இதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு டின்னி பாயிண்ட் சொல்லப்படக்கூடிய ஒரு புள்ளியாக தான் இருந்துச்சு. அந்த ஒரு புள்ளிக்குள்ள அன்பிலீவபிள் டெம்பரேச்சர், அன்பிலீவபிள் எனர்ஜி இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் தி பிக் பேங் அப்படிங்கிற பெருவெடிப்பு அப்படிங்கிறது நிகழ்ந்து அதிலிருந்து பிரபஞ்சம் உருவாக தொடங்குச்சு, பிரபஞ்சம் விரிவடைய ஆரம்பிச்சது. பட் இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் அப்படிங்கிறது பிக் பேங்கில் இருந்து பெருவெடிப்பாக பிரிய தொடங்கின அந்த நொடியில் இருந்து உடனே நம்ம பார்க்கக்கூடிய லைட்டுன்னு சொல்லப்படக்கூடிய ஒளிகள் அப்படிங்கிறது அது ட்ராவல் பண்ணலை. ட்ராவல் பண்ண முடியலை லைட்டே. ஏன் தெரியுமா? அந்த டைமில் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது அதிக ஹாட்டான ரொம்ப சூடான ஒரு பகுதியாக இருந்துச்சு. அங்கே எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், அதுக்கப்புறம் போட்டான்ஸ்னு சொல்லப்படக்கூடிய எல்லாமே ஒரு சூப்பர் ஹாட் ஸ்கூப் மாதிரி இருந்துச்சு. எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒன்றா தான் இருந்துச்சு. அது என்ன போட்டான்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே லைட் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லப்படுறது. இந்த போட்டான்ஸ் எல்லாமே ஒன்றா ஒரே ஸ்கூப் மாதிரி அந்த சூப்பர் ஹாட் ஸ்கூப்பாக இருந்ததுனால லைட்டால் தனியாக ட்ராவல் பண்ண முடியலை. அது எல்லாமே கண்டினியூஸாக பார்ட்டிகல்ஸாக ஒன்றோட ஒன்று கொலாப்ஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இந்த ரீசன்னால் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு க்ளோவிங் ஃபாக் மாதிரி தான் அந்த டைமில் இருந்திருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா லைட் அப்படிங்கிறது, ஒளி அப்படிங்கிறது இருந்துச்சு, ஆனால் அதால் வெளியே எஸ்கேப் ஆகி போக முடியலை. பிறகு பிக் பேங் அப்படிங்கிற அந்த பெருவெடிப்பு தியரி அடிப்படையில் அது நடந்து 3,80,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல இந்த யூனிவர்ஸ் கூல் டவுன் ஆக ஆரம்பிச்சது. இப்படி கூலாக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அதில் இருந்த எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படிங்கிற ஒன்று உருவாக ஆரம்பிச்சது. இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் அதில் இருந்த போட்டான்ஸ் அப்படிங்கிற அந்த பார்ட்டிகல்ஸ், அந்த லைட் அப்படிங்கிறது ஃபைனலி ஃப்ரீ ஆகி ட்ராவல் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சது. அந்த ஏஷியன் லைட்ஸை தான் சயின்டிஸ்ட்டுங்க இன்னைக்கும் சிஎம்பி அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க அழைக்கிறாங்க. அதாவது காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த லைட் அப்படிங்கிறது ஒளி இப்போ வரைக்கும் இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்குது இல்லையா, அந்த விரிவடைத்து கொண்டே இருக்க அந்த பிரபஞ்சத்தோட தொடர்ந்து ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்குது. அதை ஸ்பெஷல் டெலஸ்கோப் மூலமாக இன்றைக்கும் சயின்டிஸ்ட்டுங்க ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஃபைனலி ஒளி அப்படிங்கிறது ட்ராவல் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் புரோட்டான்ஸ் மற்றும் எலக்ட்ரான்ஸ் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் உருவானதுக்கப்புறம் அந்த ஹைட்ரஜன் கேஸ் அப்படிங்கிறது ஒரு மேகக்கூட்டம் மாதிரி ஒரு கேஸ் கிளவுடாக உருவாக ஆரம்பிச்சது. பிரபஞ்சம் முழுக்க ஹைட்ரஜன் கேஸ் நிரம்பி இருந்துச்சு. இதனால் யூனிவர்ஸ் முழுக்க ஒரு டார்க்காக இருக்கிற மாதிரியான ஒரு இடமா மாறிச்சு. இதை சயின்டிஸ்ட்டுங்க காஸ்மிக் டார்க் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் முழுக்க இந்த யூனிவர்ஸில் எந்த இடத்துலையுமே ஒரு நட்சத்திரமும் கிடையாது, எந்த கேலக்சிகளும் கிடையாது, எந்த கிரகங்களும் கிடையாது, முழுக்க டார்க்னஸாக தான் இருந்திருக்கு. இதெல்லாம் நடந்து சில மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது, அதாவது ஒரு முக்கியமான ஸ்டேஜை நம்மளுடைய பிரபஞ்சம் அடையுது. யூனிவர்ஸ் முழுக்க இருந்த அந்த ஹைட்ரஜன் கேஸை கிராவிட்டி ஸ்லோலி புல் பண்ண ஆரம்பிச்சது. அது எல்லாம் ஒரு கேஸ் கிளவுடாக மாறி அந்த கேஸ் கிளவுடோடைய மைய பகுதி சென்டர் அப்படிங்கிறது அதிகப்படியான ப்ரெஷரோடையும் டெம்பரேச்சரோடையும் இருக்க ஆரம்பிச்சது. ஒரு ஸ்டேஜில் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆக தொடங்குச்சு. பிரபஞ்சத்தின் முதல் நட்சத்திரம் பிறந்தது. இதைத்தான் சயின்டிஸ்ட்டுங்க தி ஃபர்ஸ்ட் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த டைமில் உருவான முதல் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வானத்தில் பார்க்கக்கூடிய மற்றும் நிறைய படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கிற நட்சத்திரங்கள் இல்லை. அது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை விட மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சூரியனை விட 100லிருந்து 200 மடங்கு மிகப்பெரிய சைஸில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருந்திருக்கு. அதோடைய வெப்பம் அப்படிங்கிறதும் அளவில்லாமல் இருந்திருக்கு. அதை தாண்டி அதோடைய பிரைட்னஸ் இப்போ இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை விட ரொம்பவும் பிரகாசமாக இருந்திருக்கு. அந்த நட்சத்திரங்களுடைய நிறங்கள் கூட ப்ளூ அல்லது ஒயிட், அந்த 2 கலரில் ஏதாச்சும் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. பிரபஞ்சத்தின் முதல் நட்சத்திரம் பிறந்து இந்த யூனிவர்ஸோடைய அந்த டார்க்னஸை உடைச்சது. அந்த லைட் யூனிவர்ஸ் முழுக்க பரவ ஆரம்பிச்சது.
இதை பிரபஞ்சத்தின் விடியல் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? இந்த யூனிவர்ஸோடைய முதல் நட்சத்திரம் ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன் அந்த யூனிவர்ஸோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்னு கேட்டால், அந்த நட்சத்திரங்கள் தான் இந்த யூனிவர்ஸோடைய முதல் ஹெவி எலமெண்ட்ஸை உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் கேலக்சிகள் உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக நம்மளுடைய கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிளானட்ஸ் உருவாகிறதுக்கும் அடித்தளம் போட்டதே இந்த முதல் நட்சத்திரங்கள் தான். இவ்வளோ ஏங்க, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜன், கார்பன், அயன் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நம்மளே நட்சத்திரங்கள்லேருந்து உருவானவங்க தான். அதாவது நம்மளே ஏஷியன் ஸ்டார் டஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தியரி கூட அதை தான் சொல்லுது, நம்மளே நட்சத்திரங்களுடைய துகள்ல இருந்து தான் பிறந்தோம் அப்படின்னு. இப்போ கூட சயின்டிஸ்ட்டுங்க ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மாதிரியான அதிநவீன டெலஸ்கோப்களை பயன்படுத்தி யூனிவர்ஸோடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த கேலக்சிகள், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டார்னு சொல்லப்படக்கூடிய முதல் நட்சத்திரங்கள் சம்பந்தமான ஆய்வுகளை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அதிக டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது நம்ம பாஸ்ட்டை பார்க்குறோம். பட் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மாதிரியான அந்த டெலஸ்கோப்கள் யூனிவர்ஸின் ஆரம்பகால கேலக்சிகள், நட்சத்திரங்களை ஆய்வு பண்ணிட்டு இருக்கு. இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய சில கேலக்சிகள் பிக் பேங் அப்படிங்கிற அந்த பெருவெடிப்பு தியரி அடிப்படையில் அது நடந்த சில மில்லியன் ஆண்டுகளுக்குள்ளேயே சில கேலக்சிகள் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால சயின்டிஸ்ட்டுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட யூனிவர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கேல்குலேட் படியும், நம்மளோட ஆராய்ச்சிகள் படியும், நம்மளுடைய அந்த சிந்தனை அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய யூனிவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சில சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ முழுசாக இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் ஆள் மனசில் ஒரு கேள்வி வந்திருக்கும். நம்மளுடைய பிரபஞ்சத்தோடைய முதல் ஒளி அப்படிங்கிறது முதல் நட்சத்திரத்திலிருந்து தான் வந்திருக்கு. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் முதல் நட்சத்திரமும் சரி, முதல் கேலக்சிகள், கிரகங்கள் இது எல்லாமே எப்படி அந்த பிக் பேங் நிகழ்வுக்கு அப்புறம் உருவாகிருக்கும், எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கும் அறிவியல் ரீதியாக விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்டில் நம்ம சேனலோட நேமை எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அது சம்மந்தமான ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இப்போவே போய் கமெண்ட் பண்ணுங்கள் சேகர் விஷன் அப்படிங்கிற நம்ம சேனலோடைய பேரை. இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு நீங்கள் இரவு வானத்தை அந்த ஸ்கையை பார்க்குறீங்கன்னா அதில் தெரியக்கூடிய நட்சத்திரங்களோட ஒளியை நீங்கள் சாதாரண லைட்டாக பார்க்காதீங்க. அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய ஒளிக்கு பின்னாடியும் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடரும் காஸ்மிக் ஸ்டோரியே அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. ஒரு டைமில் யூனிவர்ஸ் முழுக்க டார்க்னஸ்ஸாக, முழுக்க இருளாக தான் இருந்துச்சு. அந்த இருளை உடைச்சது ஒரு ஒளி, லைட் அப்படிங்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் லைட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா கேலக்சிகள் இல்லை, கேலக்சிகள் இல்லைன்னா கிரகங்கள் இல்லை, கிரகங்கள் இல்லைன்னா இன்றைக்கி நம்மளும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூட லைக் கொடுக்கலன்னா ஜஸ்ட் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் மிஸ்ட்ரிஸை தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. பிக் பேங்க்கு அப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிகள், கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே எப்படி உருவாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருந்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், சேனலோடைய நேமை கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ உங்களை தேடி வரும். மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.